இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல கார்த்திக் அவர்கள் நடிச்சிருக்க தோழா படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதேயோட சாயல்ல தான் இந்த ஒரு படம் இருக்கும். அதாவது ஒரு ஹீரோயின் கால் இழந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத இந்த படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "யூ ஆர் நாட் யுவர்" அப்படின்னு சொல்லிட்டு 2014ல வந்த ஒரு திரைப்படம். இந்த படத்துல ஹீரோயின் அதாவது பெக் அப்படின்ற ஒரு பொண்ணு, கேட்டின்றவங்க. கேட்டிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெக் அப்படின்றவர். டெக், கேட்டி. இவங்க 2 பேரும் ஒரு கப்பல். இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும். அவங்களுக்கு குழந்தை இருக்காது. சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க கை மரத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வ்ல ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து செயலிழந்து போயிடும். கை, கால் செயலிழந்து இழந்து போயி, அந்த வண்டியில, வீல் சேர்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நடக்க முடியாதவங்க யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களுக்கு யூஸ் பண்ணி தான் இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் போட்டிருப்பாரு. அந்த கேர்டேக்கரை இவங்க வேலைய விட்டு எடுக்கிற மாரி காட்டுவாங்க. அப்படியே ஒரு சீன் காட்டுவாங்க ஹீரோயினோட இன்ட்ரோடியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அங்க வந்து பப்ல வந்து பயங்கரமா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு, அங்க இருக்க ஒரு பையன் கூட போதையிலே வந்து கொஞ்சம் இன்டிமெசியா இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் அந்த பையன் எழுந்து இவள கேர் பண்ணும்போது, "இங்க பார்றா தம்பி, எனக்கு இதுக்கெல்லாம் செட் ஆவாது. மானே, தேனே, பொன்மானே நான் சொல்லுவேன். காலைல எழுந்து பார்த்தீங்கன்னா, நான் நானா இருக்க மாட்டேன். நமக்கு இந்த லவ்லாம் செட் ஆவாது. நம்ம ஜாலியா இருந்தோமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருவா. கிளம்பி நேரா எங்க வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் சவுண்ட் கேட்கும் கேட்டியோட வீட்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிப்பா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு இன்டர்வியூக்காக வந்திருப்பா. கேர்டேக்கர் எடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு பெக்க வந்து பிடிக்கவே பிடிக்காது. "ஏய் அவள பார்த்தியா? அவ பேசுறதே சரியில்ல. ஒரு ஸ்லம் கேர்ள் போல லோக்கலா பேசுறா. அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்ல. ஒரு மாரி அழுக்கா இருக்கா" அப்படிலாம் சொல்லும்போது, ஹீரோயின் வந்து "இல்ல, இல்ல எனக்கு அந்த பொண்ணுகிட்ட உன்ன பத்தி சொல்லுமா" அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, இந்த அமெரிக்கன் ஸ்லாங்ல லோக்கலா பேசுவாங்கல்ல, அந்த மாரி இந்த பொண்ணு சொல்லும். "இங்க பாருங்க எனக்கு இதான் தெரியும். ஆ நீ நர்சிங் படிச்சிருக்கியான்னு கேட்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எ எனக்கு இதான் தெரியும். அப்ப எப்படி நீ என் ஒய்ஃப பார்த்துப்ப?" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, "இங்க பாருங்க எங்க அம்மா, எங்க ஆயா இவங்கலாம் நான் நல்லா தான் பார்த்துருக்கேன். அதனால நான் வந்து இவங்கள நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி ஒரு மாரி லோக்கல் ஸ்லாங்ல அந்த அமெரிக்கன் லோக்கல் ஸ்லாங்ல அந்த பொண்ணு பேசும். இவன் வந்து அந்த பொண்ண வாஷ்ரூம் கேட்கும். வாஷ்ரூம் இங்க இருக்குன்னு சொல்லிட்ட பிறகு அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்பான். "அந்த பொண்ணு எப்படி இருக்கு? லோக்கலா பேசுது. இந்த பொண்ண வந்து நீ ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். வந்து ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறா." அப்படின்னு சொல்லிட்டு அவள ஹையர் பண்ணிருவாங்க. வீட்ல வேல போகும். டே பை டே வேல போகும். இவளுக்கு வந்து குக் பண்ணவே தெரியாது. போயிட்டு சமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி வந்து சொல்லும்போது, பெக் வந்து சொல்லுவா, "எனக்கு சமைக்கவே தெரியாதே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லி தருவாங்க. இவ கத்துப்பா. இந்த மாரி டே பை டே போயிட்டே இருக்கும். 3வது நாள் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக் அதே மாரி பப்புக்கு போயிடுவா. பெக் வந்து அவளோட ப்ரொஃபசர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கூட வந்து கள்ள தொடர்பு இருக்கும். அதாவது ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர் கூட தான் பப் சுத்திக்கிட்டு, அவர் கூட டெய்லி ஸ்டே பண்ணிட்டு இப்படி இருப்பா. இப்படி இருக்கும்போது அவர் கால் பண்ணுவாரு. பப் போயிடுவா. பப் போயிட்டு அங்க அவ பப்ல இவள பார்க்கும்போது அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்திருப்பாரு. அவ வந்து ஆனா அவங்க ஒய்ஃப கழட்டி விட்டு இவள பார்க்கும்போது அவ சொல்லுவா, "இங்க பாரு உன் ஒய்ஃப் இருக்கா? அவள போய் பார்த்துக்கோ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இங்க வேற ஒரு பையன் என்கிட்ட கிடைச்சிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு வில்லுன்ற ஒரு பையன வந்து டேட்டுக்கு கூட்டு போய் அதே மாரி டே ஃபுல்லா அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுவான். அவனும் அதே மாரி மறுநாள் வந்து அவளுக்கு கேர்லாம் பண்ணுவான். "இங்க பாரு தம்பி நமக்கு இது செட் ஆவாது. பாய் பாய்" சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருவா. வரதுக்கு பார்த்தா இங்கே 9:00 இருக்கணும். ஆனா பட் பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. வந்தா இவங்க ஹஸ்பண்ட் கத்திட்டு இருப்பான். "பாத்தியா அந்த பொண்ணு ஒழுங்கா கூட வேலைக்கு வரல. இந்த மாரி ஆளுங்கலாம் வேலைக்கு எடுத்தா இப்படிதான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ கேட்டி வந்து "இல்ல, இல்ல வந்துருவா" அப்படின்னு சொன்னா அவள வார்ன் பண்ணுவா. "இங்க பாரு இதுக்கப்புறம் நீ சீக்கிரமா வரணும்" அப்படின்ற மாரி சொன்னோனே, "ஓகே நான் இதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. வேலைலாம் இப்படியே போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து "எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் போறேன்" அப்படின்னுவாங்க. அன்னைக்கு கேட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வரதா இருப்பாங்க. அப்போ வந்து பெக் தான் குக் பண்ணணும். பெக்குக்கு வந்து கைட் பண்ணுவா கேட்டி. கைட் பண்ணும்போது அவ பண்ணிருவா குக்கிங். இவ வந்து "எப்படியோ நல்லா பார்த்துப்பல, என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்கள நீ நல்லா பார்த்துக்கோ. எனக்கு வந்து மீட்டிங் இருக்குன்னு" போயிடுவாரு. இப்போ இவங்கலாம் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பெக் வந்து பரிமாறிட்டு இருப்பா. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வரும். "நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டுருவா பெக். அப்போ அவங்க ஹஸ்பண்ட வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து மிஸ் யூ அப்படின்னு சொல்ற மாரி கேட்கும். டக்குன்னு கேட்டிக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும். அ யாரோ ஹஸ்பண்ட் வந்து ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு கூட அப்படின்ற மாரி டவுட் வந்துரும். டவுட் வந்துட்டு கே பெக்கிட்ட சொல்வா. என் என் ஹஸ்பண்டோட ரூம் போயிட்டு இவங்கனால நடக்க முடியாதுல்ல. அவரோட லேப்டாப் எடுத்துட்டு வா. அதில போய் பார்த்தீங்கன்னா, இல்லன்னா டேப் எடுத்துட்டு வா. அதில மெயில் இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணனா, இவ வந்து ஒத்துக்கவே மாட்டா. மத்தவங்களோட பெர்சனல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதா? என்னால அது பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைய விட்டே போறேன்னு, போ அப்படின்னோனே, உடனே அவ போயிடுவா பெக்கு. இவ போய் கெஞ்சுவா, இங்க பாரு நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் உனக்கு மேல கோவப்படுவேன். இங்க பாரு எனக்காக இத மட்டும் பண்ணுன்னு" கெஞ்சினோனே, பெக் எடுத்துட்டு வந்து டேப குடுத்துருவா. குடுத்துட்டு, "நான் பார்க்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன். நீங்களே படிச்சுக்கோங்கன்னு" சொல்லி குடுத்துருவா.
அப்போ படிச்சா அவளுக்கு ஒரு மாரி ஃபேஸ்லாம் மாறிடும். அழுக ஆரம்பிச்சுருவா. ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுவா. அப்போ பெக்கு வந்து புரிஞ்சிடும் அவங்க ஹஸ்பண்ட் யார் கூட ராங் ரிலேஷன்ஷிப் இருக்காருன்ட்டு. டக்குன்னு வந்து அந்த டேப்ப போட்டு என்ன இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி சொல்லுவா. எங்க கூட்டு போறேன்னா, எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, வெளியலாம் கூட்டு போய் சுத்தி ஜாலியா விளையாடுவாங்க. எங்கெங்கேயோ கூட்டு போவா. இப்ப அவள வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வர நினைப்பா. ஆனா அவளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அ இந்த மாரி ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்துட்டே இருக்கும். கடைசியில பெக்கிட்ட வந்து என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லுவா. என் வீடு ஸ்லம் ஏரியா நல்லாவே இருக்காது. அப்படின்னா பரவால்ல கூட்டு போனா, அவங்க வீட்டுக்கும் கூட்டு போயிடுவா. கூட்டு போனா அவளுக்கு பெட்லாம் நல்லா இருக்காது. பெக் வந்து அழகா பண்ணிலாம் குடுப்பா, படுப்பா, தூங்கிடுவா. மறுநாள் எழுந்துட்டு ஒண்ணும் இல்ல என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் போலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் போயிட்டு, அவன்கிட்ட போயிட்டு, "உனக்கு வந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேணும். அத என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. என்ன வந்து நீ இத்தன நாள் ஏமாத்தியிருக்க. பரவால்ல. என்னால உனக்கு வந்து நீ நெனைக்கிற மாரி லைஃப் குடுக்க முடியல. அதனால நீ நல்லா இருன்னு" சொல்லிட்டு அங்கருந்து பெக்க கூட்டு வந்துருவா. ஆனா, கேட்டி தான் பணக்காரி. கேட்டியோட கம்பெனி தான் அவங்க ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பான். கேட்டியோடது தான் அந்த அவ்ளோ பெரிய வீடே. கேட்டி என்ன பண்ணுவா, "நீ உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு நீ என் வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு பெக்க கூப்ட்டுப்பா. அந்த வேலைக்கார பொண்ண வீட்டுக்கு கூப்ட்டுப்பா. இவங்க வீட்ல டே பை டே ஹேப்பியா இருப்பாங்க. ட்ரிப் போவாங்க. அந்த மாரி ஜாலியா இருப்பாங்க. பெக்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஐ மீன் பெக் வந்து கேட்டிய வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வர வைப்பா. இப்படியே டே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு வெக்கேஷன் போவாங்க. அங்க ஒரு 2 பேர மீட் பண்ணுவாங்க. அவங்க பேர் மெர்லின். அவங்க ஒரு கப்பல். அவங்களும் அதே நர்வ்ல வந்து அந்த நர்வ் ப்ராப்ளம் வந்து நடக்க முடியாதவங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அத பார்க்கும்போது ஹீரோயின் சொல்வா, ஐ மீன் பெக் சொல்வா, "அவங்க நல்லா இருக்காங்கல்ல பார்க்க" அப்படின்னும்போது, கேட்டி சொல்வா, "இங்க பாரு இந்த உலகத்துல வந்து உன்ன யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ, அவங்கள தான் நம்ம தேடி போணும். நம்ம ஒருத்தவங்கள தேடி போவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு விஷயத்த சொல்வா. "நீ வந்து அந்த புரொஃபசர் கூட பேசிட்டு இருக்க. அந்த புரொஃபசர் வந்து யோசிச்சு பாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. என்ன மாதிரி தானே அவங்க ஒய்ஃபும் ஃபீல் பண்ணுவாங்க." அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல நான் பேசுறதில்ல. விட்டுட்டேன். உங்கள பார்த்து உங்ககிட்ட நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் பெக் சொல்வா. அப்போ வந்து, "உன் பின்னாடி வில்லுன்னு ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்ல, அந்த பையன் நல்ல பையனா இருக்கான். முதல்ல நீ அந்த பையன டேட் பண்ணு. புரிஞ்சுக்கோ. நீ இந்த மாரி பண்ணு." அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மெர்லின் கப்பல் வந்து, எங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு 1 இயர் போனதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மெர்லினும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே நோயால பாதிக்கப்பட்டவங்கல்ல. அவங்கள வந்து வென்டிலேட்டர்ல வச்சு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இத பார்த்த உடனே கேட்டிக்கு ஒரு மாரி பயம் வந்துரும். கேட்டி வந்து பெக்கிட்ட சொல்லுவா, "எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட பார்க்கணும்னு" சொன்னா, அவங்க ஹஸ்பண்ட் தப்ப உணர்ந்து தனியா தான் இருப்பான். வந்து அவன் கெஞ்சி அப்பாலஜைஸ் ஆகி கூட இருப்பான். பட் ஆனா, பெக் க்ளோஸா இருக்கிற அளவு அவன் ஹஸ்பண்டால அவகிட்ட என்ன ஏது ப்ராப்ளம்னு கேட்க முடியாது. அப்போ வந்து கேட்டி சொல்லுவா, "என்ன வந்து நான் சாவுற நிலைமையில ஆயிட்டேன்னா, என்ன வந்து வென்டிலேட்டர்ல மட்டும் வைக்க வேண்டாம். என்னால இத பார்க்க முடியல. நான் வந்து நார்மலாவே என்னோட வீட்லயே இறந்து போணும்." அப்படின்ற மாரி சொல்லுவா. கேட்டி வந்து அந்த வீட்ல பாதி விஷயங்கள வந்து பெக்குக்காக இது பண்ணுவா. பெக்க பத்தி தெரிஞ்சுப்பா. பெக் என்ன ஏதுன்னு அப்பா, அம்மாவெல்லாம் வர வச்சு பெக்கிட்ட பேச வைப்பா. பெக் வந்து பாட தெரிஞ்சு அ பப்ல போய் அவ எதுக்கு குடிப்பா, இந்த விஷயத்தலாம் பண்ணுவான்னா, அவளுக்கு பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. குடிச்சா தான் பாட்டு எழுத முடியும்னு அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டிக்கு தெரிஞ்சுக்கிட்டு, "நீ வந்து என்ன பார்த்துக்கிறத விட நான் வேற ஒரு கேர்டேக்கர் ஹையர் பண்றேன்." அப்படின்னு பெக் வந்து ஒத்துக்க மாட்டா. "நீ போய் படிக்கிற வேலைய பாரு. சாங்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு" அனுப்பி விட்டுருவா. ஆனாலும் பெக் வந்து இவள பார்த்துப்பா. இப்படியே டே போயிட்டு இருக்கப்போ, கேட்டிக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாத போயிடும். அவங்க அப்பா, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போனா வென்டிலேட்டர்ல வேணான்னு சொல்லிட்டு பெக் சொல்லுவா. இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க. "என் பொண்ண பொழைக்க வைக்கணும்னு நெனச்சா, நீ கொல்லணும்னு நெனைக்கிற" அப்படின்னும்போது, அவங்களோட கடைசி ஆசை வென்டிலேட்டர்ல என்ன படுக்க வைக்கக்கூடாது. என்ன வீட்லயே கூட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் அந்த பெட்ல படுக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே கேட்டி இறந்து போயிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க ரொம்ப கதறி அழுவாரு. அவங்க ஹஸ்பண்ட் அங்கருந்து பார்க்க முடியாது எழுந்து போயிடுவாரு. பெக்கும் கேட்டியும் ஒண்ணா இருந்த நாட்கள வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இடத்துல சொல்லுவா, "நீங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி. நான் ஒரு கெட்ட விஷயத்துல இருந்தேன். என்ன அதுலருந்து வெளிய கொண்டு வந்திருக்கீங்க. நான் ரொம்பவே மாறியிருக்கேன். நான் இப்படி இருக்க காரணமே நீங்க தான். நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டும் எழுத ஆரம்பிச்சுட்டேன். கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னு நெறைய விஷயங்கள சொல்லுவா. அப்படியே ஒரு எமோஷனலா முடியும். அப்படியே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெக் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகி, கேட்டிக்காக ஒரு பாட்ட வந்து ஆன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதோட இந்த படத்த முடிப்பாங்க. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சினி கார்னர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.